ஹாய் ஹலோ குட் மார்னிங் எவ்ரி ஒன். எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம். ஹாப்பி சண்டே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அடுத்தவங்களுக்காக எல்லாருக்காகவும் ஓடி ஓடி உழைச்சிட்டு இருக்கீங்க இல்லையா? ஆனால் நமக்கு எந்த மரியாதையும் கிடைக்கல. நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அது இல்லை, ஒரு ரெஸ்பெக்ட் இல்லை அப்படி இல்லை. நம்ம வாழ்க்கையில் ஒரு உண்மை இருக்குது. நமக்கு என்ன சொல்ல, அடுத்தவங்களுக்காக நேரத்தை கொடுப்போம், அன்பை கொடுப்போம், பணத்தை கொடுப்போம், கவனத்தை கொடுப்போம். ஆனால் ஒரு கட்டத்தில் நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி எழும் இல்லையா? நான் இவ்வளவு செய்கிறேனே, ஆனால் எனக்கு என்ன? எனக்கு யாருமே இல்லையே, யாருமே என்னை கவனிக்கலையே, எனக்கு ஒரு ப்ராப்பர் ரெஸ்பெக்ட் கிடையாது, எனக்கு ஒரு முக்கியத்துவம் இல்லையன்ற ஒரு கேள்வி உங்கள் எல்லாருக்குள்ளேயும் எழுமில்ல. அப்படிப்பட்டவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ. நீங்கள் எப்போ ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்க, நீங்கள் எல்லாருக்காகவும் எவ்வளோ செய்கிறீங்க, ஆனால் உங்களுக்கு ஒரு வேல்யூ யாராவது கொடுக்குறாங்க? யாருமே கொடுக்கறது இல்லைல்ல. உங்கள் வேல்யூவை புரிஞ்சுக்க கூட இல்லை, உங்கள் உணர்வுகளை விட யாரும் கேட்கறது இல்லைல்ல. நீங்கள் டயர்டாக இருக்கும்போது கூட எவ்வளவு ஹெல்ப் பண்ணுறீங்க. உங்கள் தேவைகளை விட மற்றவங்களுடைய தேவையை எவ்வளோ முக்கியமாக நினச்சிங்க. உங்கள் கனவுகளெல்லாம் போஸ்ட்பான் பண்ணிட்டு அவங்க நல்லா இருக்கணும்னு நினச்சிங்க. கடைசியில் எனக்கு என்ன கிடைச்சிது? சைலன்ஸ், இக்னோர், ரெஸ்பெக்ட் இல்லாமல் ஆட்டிடியூட். என்னது இது அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க தானே? நல்லவங்களாக இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் எல்லாரும் சந்தோஷமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறோம் இல்லையா? அதுதான் நம்மளை ஒரு ஸ்டேஜில் எம்டி ஆக்கிடுது. நம்ம எல்லாருக்கும் எஸ்ன்னு சொல்கிறதால நம்ம அவங்களுக்கு ஸ்பெஷல் கிடையாது. நம்ம அவைலபிளாக இருக்கிறோன்ற ஒருத்தவங்க தான். புரியுதுங்களா? ஒரு முக்கியமான உண்மை என்ன தெரியுமா? பீப்புள் வேல்யூட் வாட் இஸ் லிமிட்டட். அதாவது எப்பவும் கிடைக்கிற எந்த ஒரு பொருளுக்கும் அவ்வளோ வேல்யூ இருக்காது. இதுதான் மனுஷங்களுடைய மனசு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நம்ம உண்மையிலே அன்பு கொடுக்குறோமா, இல்லை அக்செப்டன்ஸ்க்காக வெயிட் பண்ணுறோமா? பல பேரோட உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வச்சுட்டே இருப்பாங்க. நான் இவங்களுக்கு இது செய்யலைன்னா இவங்க என்னை இதை விட்டுட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயத்திலேயே நம்ம லிமிட்டுக்கு மேலே நம்ம அவங்களுக்கு கொடுக்குறோம், அவங்களுக்கு எல்லா விதங்களும் செய்கிறோம் இல்லையா? உண்மை என்னென்னா, உங்களுடைய என்ன சொல்ல, உங்களை லாஸ் பண்ணுவேன்னு யாராவது நினைச்சாங்கன்னா நீங்கள் அவங்களுக்காக எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டாங்க, அவங்க உங்களை வேல்யூ பண்ணுவாங்க. நம்ம எல்லாரையும் லைக் பண்ணணும், ஆறு லைக் கிடைக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணணும், ரெஸ்பெக்ட் கிடைக்கணுன்றதுக்காகவும் ரொம்ப கஷ்டப்படுவோம். பட் லைக்குக்கும் ரெஸ்பெக்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ரெஸ்பெக்ட் பண்ணுன்றவங்க நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, லைக் பண்ணுன்றவங்க ஒரு டைமுக்கு நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. நம்ம எப்போவுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம்னா நம்மளை குட் பர்சன் சொல்லுவாங்க, பட் ஸ்ட்ராங் பர்சன் சொல்லுவாங்களா? இந்த உலகம் எப்படின்னா நல்லவங்க கையில் கிடையாது. ஸ்ட்ராங் பர்சன் தான் இந்த உலகத்தை கவனிச்சுட்டு சீரியஸாக வச்சுக்கிறாங்க. அவங்கள தான் உலகம் கவனிக்குது. ஒரு வீட்டுக்கு காம்பவுண்ட் இல்லைன்னா யார் எப்போ வேணாலும் வரலாம், அது உண்மை தானே? அதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பவுண்ட்ரிஸ் இருக்கணும். உங்களுடைய வாழ்க்கைக்கு ஒரு பவுண்ட்ரி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், யார் வேணாலும் உங்கள் மனசுக்குள்ளே ஏறி வந்துட்டு உங்களை மனசஞ்சலப்படுத்திகிட்டே இருப்பாங்க. இது உங்களுக்கு பிடிக்கலன்னு சொல்லி தப்பு கிடையாது. இது என்னால் இது செய்ய முடியாதுன்னு சொல்கிறதும் செல்ஃபிஷ் கிடையாது. புரியுதா? நமக்கு ஒரு லிமிட் வச்சுக்கிறது ஒரு ஆட்டிடியூட் கிடையாது, அது ஒரு மெச்சூரிட்டி. நீங்கள் கவனிச்சிருக்கீங்களா? நீங்கள் அதிகமாக கொடுத்தவங்க, அதிகமாக நேசித்தவங்க தான் நம்மளை அதிகமாக காயப்படுத்துவாங்க. ஏன் தெரியுமா? நம்ம எக்ஸ்பெக்டேஷன், நம்ம என்ன சொல்ல, அவங்க நம்ம மனசுக்குள்ளே சொல்லாமலே ஒரு கணக்கு இருக்கும், நம்ம எவ்வளோ பண்ணணும், ஆனால் அவங்க ஒரு கொஞ்சம் புரிஞ்சிருக்கலாமே, கொஞ்சம் புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு நினைப்போம். ஆனால் அவங்க அந்த கணக்கு வச்சுக்கவே மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது பழக்கமாயிடுச்சு. நம்ம கொடுக்கலன்னா இன்னொருத்தவங்க, நம்ம கேர் பண்ணலைன்னா இன்னொருத்தவங்க, அவ்வளவுதான். ஒரு நாள் நீங்கள் டயர்டாகிடுவீங்க, அன்றைக்கி உங்களுடைய மனசு சொல்லும் போதும் அப்படின்னு. அந்த நாள் தான் நீங்கள் வேக்கப் ஆகிற நாள், உங்கள் லைஃப்பும் சேஞ்ச் ஆகுறது. முதல்ல உங்களுக்குள்ள ஒரு கில்ட் வரும், நானாக மாறுறேன், என் வாழ்க்கை அப்படி ஆயிடுச்சு, நான் இப்படி சொல்லிட்டேனான்ட்டு. நீங்கள் மாறலை, நீங்கள் முடிச்சிட்டீங்க. செல்ஃப் ரெஸ்பெக்ட்ன்றது மற்றவங்க கிட்ட தாழ்ந்து போகிறதில்ல, உங்களை தாழ்த்தாமல் பார்த்துக்கிறது தான். நீங்கள் சேஞ்ச் ஆனதும் சிலருக்கு என்ன சொல்ல, ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க உங்ககிட்ட இனிமேல் கண்ட்ரோல் பண்ண முடியாது இல்லையா? உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது இல்லையா? அவங்க இப்போ டிஸ்டன்ஸ் ஆகிட்டாங்கன்னா லாஸ் உங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு தானே. இந்த மாதிரி ஆட்களை தான் நீங்கள் ஃபில்டர் பண்ணுறதுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறவங்களுக்கு மட்டும் வேல்யூ கொடுங்க. அது எப்படி பண்ணுறது மர்சிமான்னு கேட்குறீங்களா? தினமும் உங்கள் டைமுக்கு நீங்கள் வேல்யூ கொடுங்க. எல்லாத்துக்கும் என்ன சொல்லுங்க, எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காதீங்க, இல்லைன்னு காமாக சொல்ல கற்றுக்கோங்க. உங்கள் கோல்ஸுக்கு ஒரு கமிட்மெண்ட் கொடுங்க, ஒரு வேல்யூ கொடுங்க. உங்கள் பீஸ்க்கு ஒரு ப்ரையாரிட்டி கொடுங்க. சிம்பிள் ரூல் தான். நான் என்னை இழக்கிற அளவுக்கு யாருக்கும் நான் முக்கியத்துவம் கொடுத்து காப்பாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது நமக்கு தெரிஞ்சால் போதும். நம்ம வாழ்க்கையை மற்றவங்களுக்காக நம்ம வருத்தப்பட தேவை கிடையாது. புரியுதுங்களா? மரியாதையை கேட்டு வாங்கக்கூடாது. அது எய்ம் பண்ண வேண்டியது உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் உங்களை எப்படி நடத்திக்கிறீங்களோ அதை வச்சு தான் உலகம் உங்களை நடத்தும்.
நீங்கள் உங்களை ரொம்ப ஒரு மாதிரி டவுன் பண்ணிங்கன்னா அவங்க இன்னும் உங்களை டபுளாக தான் டவுன் பண்ணுவாங்க. நீங்கள் உங்களை வேல்யூ பண்ணிங்கன்னா அவங்களும் உங்களை தூரமாக நின்று வேல்யூ பண்ணுவாங்க. அவங்க ஃபஸ்ட்டு பயப்படுவாங்க, பிறகு வேல்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. கடைசியாக ஒன்றே ஒன்று தான் சொல்கிறேன், நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கலாம், நம்ம ஐடென்டிட்டியை கொடுக்கக்கூடாது. நம்ம அன்பை ஷேர் பண்ணலாம், நம்ம டிக்னிட்டியை ஷேர் பண்ணக்கூடாது. இந்த வாழ்க்கை ஒரே ஒரு தடவை தாங்க கிடைக்கும். அதை சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்காக என்ன சொல்கிறது, மற்றவங்களுக்கு சந்தோஷத்துக்காக அக்செப்டன்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம இந்த லைஃப் ரொம்ப ப்ரிஷியஸ். ஒரு தீர்மானம் எடுத்துக்கோங்க, நான் நல்லவ தான், ஆனால் நான் வீக்கானவ இல்லை. இதை மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இனிமேல் ஒரு நாளும் சொல்லக்கூடாது, நான் இவங்களுக்காக இல்லை மற்றவங்களுக்காக நான் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டேன், என்னை யாரும் கேர் பண்ணலை, என் வாழ்க்கை வாழலைன்னு சொல்லாதீங்க. உங்கள் வாழ்க்கை நீங்கள் வாழுங்க. எல்லாருக்கும் ரொம்ப ஈஸியாக ஒரு கிடைக்கிற பொருளாக இருக்காதீங்க, புரியுதுங்களா? உங்களுடைய அன்பு கிடைக்க ஏங்கணும், அது மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய வேல்யூவை ஒரு முக்கியமான பொருளாக வச்சுக்கோங்க. யாருக்காகவும் எதையும் உங்கள் லைஃப் உங்களுடைய விருப்பத்தை தாண்டி எந்த கமிட்மெண்ட்டையும் அக்செப்ட் பண்ணிக்காதீங்க. உங்களுடைய தனித்துவம் தனியாக தெரியணும், அதுக்காக நீங்கள் போராடுங்க. நீங்கள் நேர்மையாக இருக்கிறது தப்பு கிடையாது, அந்த நேர்மை உங்களை காயப்படுத்த மாதிரி இருக்கக்கூடாது. நல்லவங்களா இருங்க, ஆனால் உங்களை மறந்து நல்லவங்களா இருக்காதீங்க. அன்பு கொடுங்க, ஆனால் உங்களை இழந்து அந்த அன்பை கொடுக்காதீங்க. மரியாதை வாங்கணும்னா முதல்ல நீங்கள் உங்களை மதிங்க. இது உங்கள் வாழ்க்கை, உங்கள் ரூல்ஸ், உங்கள் லைஃப், உங்கள் லிமிட்ஸ். இனிமேல் ஒரு டிசிஷன் எடுக்கணும் தெரியுமா? இனிமேல் நான் என்ன மதிக்க போகிறேன், யாருடைய அக்செப்டன்ஸ்க்கும் நான் வெயிட் பண்ண மாட்டேன். யாருக்காகவும் நான் என்ன சொல்லுது, எந்த உணர்வுகளை என்னுடைய எக்ஸ்பெக்டேஷனையும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன். என் டைமை சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டேன். என்னுடைய மரியாதையை என்கிட்டேருந்து ஆரம்பிப்பேன்னு சொல்லுங்கள், புரியுதுங்களா? அடுத்தவங்களுக்காக நம்மளான எல்லாத்தையும் செய்யலாம், நேரத்தையும் கொடுக்கலாம், அன்பையும் கொடுக்கலாம். பட் எல்லாத்துக்கும் ஒரு பவுண்ட்ரிஸும் ஒரு லிமிட்டும் வச்சுக்கோங்க. இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? உங்களுடைய மரியாதை யாருக்காம விட்டு கொடுக்காதீங்க. இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக இருக்கணும்னு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். பட் ஒன் திங், இன்றைக்கி சண்டே உங்கள் ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், குழந்தைகள்கிட்ட மனம் விட்டு பேசுங்க. மனைவி கிட்டே ஆகட்டும், வீட்டில் இருக்க பெரியவங்கக்கிட்ட ஆகட்டும், மனசை விட்டு பேசுங்க. அவருடைய கருத்துக்களை கேளுங்க. எல்லாருக்கும் வேல்யூ கொடுங்க. எல்லாரையும் மதிக்க கற்றுக்கோங்க. எல்லாருடைய உணர்வுகளையும் புரிஞ்சுக்க கற்றுக்கோங்க. புரியுதுங்களா? டேக் கேர், பபாய், லவ் யூ ஆல்.